Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு டால்ஃபின் இருக்கிற மாதிரி ஒரு அட்டையில் ஒரு டால்ஃபின் அண்ட் ஒரு குட்டி பால் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இது ரெண்டுமே வரைஞ்சி வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் இப்போ தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பண்ண போகிற கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, நிறைய பேர் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஒரு சோப் பீஸ் மாதிரின்னு சொல்லலாம். சோப் பீஸ் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாடலில் தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் கலர் பண்ண போகிறோம். கலர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி மார்க்கர் எடுக்கிறேன். நீங்கள் மார்க்கர் இல்லைனா ஸ்கெட்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சு அப்படி இல்லைனா அக்ரலிக் கலர்ஸ் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டு கூட பண்ணிக்கலாம். பட்டு ஸ்கெட்சில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பெயிண்டில் பண்ணுறத விட ஸ்கெட்சில் பண்ணும்போது நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். பெயிண்ட்டாக இருந்தால் அதை பெரஷ் எடுக்கணும், பெயிண்ட் எடுக்கணும், அதை கழுவிட்டுருக்கணும், கொஞ்சம் டைம் வேலையாகும். அதனால் இந்த மாதிரி ஸ்கெட்சில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷுக்கு நான் கலர் பண்ண போகிறேன். ஃபிஷ்க்கு கொஞ்சம் க்ரே கலரில் இருக்கும்ல, டால்ஃபின் நம்ம பார்த்துருப்போம். ஒரு மாதிரி லைட்டாக அந்த பென்சில் கலரில் இருக்கும். அதுக்காக நான் பென்சிலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் பென்சிலில் கலர் பண்ணுறேன், கொஞ்சம் இடத்துக்கு அப்படியே ஒயிட் கலராகவே விட்டுடுறேன். ஏன்னா அந்த ஃபிஷ் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே இருக்கும். அதனால் அதே மாதிரி நான் கலர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாகவுமே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கலர் பண்ணி முடிச்சாச்சு. அப்படி இந்த மாதிரி பென்சிலில் பண்ணுறது பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கெட்சஸ் வச்சுருந்தீங்கன்னா அதிலே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது இப்போ நான் கையில் வச்சுட்ருக்கேன்ல, இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது தான். ஒயிட் சிமெண்ட் வச்சு நான் இந்த ஒரு பவுல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். இந்த பவுல் தான் நான் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அப்படி இந்த மாதிரி பவுல் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் கொட்டாங்குச்சி இருக்கும்ல, கோகனட் ஷெல், அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி கோகனட் ஷெல்லில் பண்ணால் இந்த கிராஃப்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இது இருந்துச்சு அப்படிங்கிறனால நான் இதை யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதில் ரவுண்ட் ஷேப் மெஷர் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்கணும்னா, அந்த நம்ம பவுல் வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப உள்ளேயும் போயிடக்கூடாது, கொஞ்சம் நடுவுலேயே நிற்கிற மாதிரி இருக்கணும். அந்தளவு ரவுண்ட் ஷேப் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பீஸில் என்ன பண்ணுறேன்னா, ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு வாட்டரோட எஃபெக்டில் இருக்கணும் நம்மளுக்கு, அதனால நான் ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் இல்லைனா நீங்கள் கலர் பேப்பரை கூட இது மேலே வச்சு அப்படியே ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் எடுத்து நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சு பார்த்தோம்ல, இந்த பவுல் உள்ள அதே மாதிரி வச்சு அப்படியே ஒட்டிட போகிறோம். அதுக்கு நான் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகே, அந்த கார்ட்போர்டோட சைடில் அப்படியே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து அந்த பவுலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதோட சைடில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் ஹார்ட் க்ளூ அதோட சைடில் போடுறேன். அப்போ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அது வெளியே வராது. அதனால தான் போட்டுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு வாட்டரோட எஃபெக்டில் தான் நம்ம பண்ண போகிறோம்னு சொன்னால, அதனால அது பார்க்குறதுக்கு வாட்டர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அதே ஹார்ட் க்ளூ நல்லா சூடு பண்ணிவிட்டு அது திரும்பவும் மேலே அப்படியே பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே அப்படியே ஹார்ட் க்ளூ நான் அப்ளை பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு அப்படியே வாட்டரோட ஃபினிஷிங் நல்ல நேச்சரான ஒரு லுக் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கிற அந்த ஸ்கை ப்ளூ கலருக்கும் மேலே நம்ம பண்ணியிருக்க அந்த ஹார்ட் க்ளூக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நேச்சரான வாட்டர் மாதிரியே இருக்கும். பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் அந்த ஃபிஷ்ஷை அந்த வாட்டருக்கு மேலே நிறுத்த போகிறோம். அதுக்கு ஒரு குட்டி கார்ட்போர்டு வச்சு யூஸ் பண்ணி அதை ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் அந்த குட்டி பால் அந்த ஃபிஷ்ஷோட வாயில் இருக்கிற மாதிரி அதையும் ஒரு குட்டி கார்ட்போர்ட் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ பேக் சைடில் நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு பாருங்கள். ஒரு 2-3 கார்ட்போர்ட் போட்டு சேர்த்து நிற்கிற மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிம்பிளான கிராஃப்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சிம்பிளாக நீட்டபிளாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நம்ம ஒரு ஷோ பீஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் செஞ்சுருக்கேன் இல்லையா, இந்த பவுல் கொஞ்சம் கலரிங் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு இது செஞ்சு. நான் சும்மா இதில் ஃப்ளவர் வாஸ் அந்த மாதிரி போட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் கலர் போயிடுச்சு. அதனால் அதுக்கு மேலே ஒரு மெட்டாலிக் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, மேலே மட்டும் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக கூட பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு இந்த மாதிரி பவுல் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் கோகனட் ஷெல் வச்சு ட்ரை பண்ணலாம். கோகனட் ஷெல் ட்ரை பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு குட்டி பவுல் உங்ககிட்ட எந்த பவுல் இருந்தாலும் அதுக்கு எடுத்து கலரிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குட்டி கிஃப்ட் ஐடியா மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கூட கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணலாம். இது உங்களுக்குமே பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.